எப்படி பொதுமக்களில் பலவிதமான பொதுமக்கள் இருக்காங்களோ அரசியல் இருக்கிற மக்கள்லையும் நிறைய விதமான விஷயங்கள் உண்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக நம்ம எடப்பாடியை நம்ம சொல்கிறோம்னா நான் எடப்பாடி ஆதரவாளர்னு அர்த்தம். அதிமுக உருவானது எந்த கொள்கை வித்தியாசமும் இல்லை திமுகவுக்கும் அதிமுக. அதே தான் ஜெயலலிதா மாறனும் திமுக தீய சக்தி. இப்போ அதே கொள்கையை தாவே கட்டுச்சு. எம்ஜிஆர் எப்படி கவர்ச்சியில் தமிழக அரசியலில் சாகிற வரைக்கும் அசைக்க முடியாதுன்னாரோ அது மாதிரி விஜயும் இருப்பார். எடப்பாடியார் கட்சி என்னவா இருந்தாலும் ஏன்ட்டு இருக்கணும், அது வேறு யாருக்கும் ரோல் கிடையாது. அதனால் இருந்தால் இரு போனால் போ, எல்லாரும் போனப்போ நான் ஒருத்தன் மட்டும் கட்சி வச்சு நடத்திருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆர் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுறாரு, 13 வருஷம் அரசியலில் வனவாசம் கலைஞர். எத்தனை திமுககாரங்க அதிமுக 13 வருஷம் அவங்களால பொறுமையாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி இருக்கிற நிறைய அதிமுக அரசியல்வாதிகளில் இந்த 2 பார்ட்டியில் யார் இருப்பா அப்படின்னா ஃபியூச்சரில் ஒன்று தாவேக்கா, 2வது அதிமுக இருக்க வாய்ப்பு. அப்போ அதனால நிறைய மாஸ் எக்ஸோடஸ் பெரும்பாலான பொலிட்டிஷியன் கேரியர் பொலிட்டிஷியன் நான் பார்க்குறேன். நான் பதவியில் இருக்கணும், பவரில் இருக்கணும், அது ஒரு கேரியரை நான் பார்க்குறேன். சர்வீஸுங்கள்லாம் எனக்கு மைண்டில் முதல்ல இந்த கிராஸ் ஓட்டிங் போனோம். என்ன சொன்னாங்க, திமுகவுடைய கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆக முடிவு பண்ணிட்டாரு. அதிமுகவோட ஜென்ம எதிரி திமுக. அதனால தான் நாங்கள் ரிவோல்ட் பண்ணுறோம், நாங்கள் வெளியே போகிறோம். அப்போ அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கணும், அதிமுகவை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். யாத்ரீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 1972 அதிமுக ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி தொடர்ந்து அவங்களுடைய வெற்றி தான். இப்போ ஒரு 10 வருஷமாக தான் இல்லை, 10 வருஷம் கூட முழுமையடையலை. அதற்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்ன, அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே, அந்த கட்சியில் எம்ஜிஆர் காலம் தொட்டு இருந்தவங்க கூட கட்சியிலேருந்து எல்லாருமே வெளியில் வராங்க, எல்லாருமே வெற்றி கழகத்தில், தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கட்சியுடைய ஹோல்டு என்ன ஆக போகுது, ஏன் இந்த மாதிரியான ஒரு படையெடுப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படையெடுப்பு மாதிரி தான் தெரியுது. ஏன் இல்லை, அதாவது அரசியலில் எப்படி பொதுமக்களில் பலவிதமான பொதுமக்கள் இருக்காங்களோ அரசியல் இருக்கிற மக்கள்லையும் நிறைய விதமான விஷயங்கள் உண்டு. கொள்கை ரீதியாக அரசியலில் இருக்கிறவங்க, பவருக்காக இருக்கிறவங்க, பணத்துக்காக இருக்கிறவங்க, சொத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறவங்க. இப்போ கான்ட்ராக்ட் எடுக்கிறார் ஒரு மினிஸ்டர், பழைய மினிஸ்டர்னு வச்சுங்க. இப்போ கான்ட்ராக்டில் பணம் வர வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தால் பணம் வருமா, எதிர்கட்சியில் இருந்தால் பணம் வருமா? ஆளுங்கட்சியில் இருந்தால். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். காலேஜ் வச்சுருக்காரு, காலேஜ் நடத்துறதுக்கு ஆளுங்கட்சியோட ஆதரவு வேணும். ஏதோ சின்ன சுழிச்சா கூட காலேஜை நல்லா நடத்த முடியாது. அப்போ இந்த காலேஜ் நடத்துகிற என்ன பண்ணுவார், எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. கடந்த 5 வருஷமா இல்லை. 2வது தோல்வி, முதல் தோல்வி 21 ஆட்சி இழக்கிறாங்க, 24 பார்லிமெண்ட்டில் வாஷ் அவுட் ஆயிடுது, 26 எனக்கு தெரிஞ்ச அதிமுக டீசெண்டான வெற்றி பெற்றிருக்குன்னு டீசெண்டான வெற்றி 47 இடங்கள் அப்படிங்கும்போது இவ்வளோ காம்படிஷன்ல நல்ல, அதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒரு கட்சியாக தாவேகா உருவெடுக்கிறது. ஆளுங்கட்சியாக பலமுள்ள திமுக, ஆளுங்கட்சியாக இருந்த திமுக முழு பலத்தையும் பிரயோகிச்சு எலெக்ஷன் பண்ணுது. அதிமுகக்கு பலமுள்ள மற்ற விஷயங்களும் சப்போர்ட் இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக நம்ம எடப்பாடியை நம்ம சொல்கிறோம்னா நான் எடப்பாடி ஆதரவாளர்னு அர்த்தம். ஒரு புது அரசியல்வாதியாக நம்ம பார்க்கும்போது எடப்பாடி அந்த கரிஷ்மா, அந்த செலிபிரிட்டி அப்படிங்கிற விஷயம் மேபி எடப்பாடிக்கு இன்னும் வரலங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. இப்போ எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு எடப்பாடிக்கு ஒரு கரிஷ்மா இருக்குன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு. அப்போ இது இல்லாமல், இந்த விஷயம் இல்லாமலும் அவரால் 47 தொகுதி ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு என்னையை பொறுத்த மட்டும் ஒரு மாபெரும் வெற்றி. ஆனால் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதிமுக உருவானது எந்த கொள்கை வித்தியாசமும் இல்லை திமுகவுக்கும் அதிமுகவும். அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ஷன், இதுதான் கொள்கை வித்தியாசம். திமுக எதிரி, அதிமுகவுக்கு திமுக எதிரி, இவ்வளவுதான். ஒரே கொள்கை 2 பேரும். ஸோ எம்ஜிஆர் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். எல்லாமே திமுக, அண்ணாவை சேர்த்துக்கிறேன், கொள்கையில் அண்ணாயிசம்னு சொல்லிடுவாங்க. அண்ணாயிசம் தான் திமுகலையும் கொள்கை. அவர் கலைஞர் தப்பான ஆள், இவ்வளோதான் எம்ஜிஆருடைய ஒரே கொள்கை. அதே தான் ஜெயலலிதா மாறனும் திமுக தீய சக்தி, அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு அதை தவிர வேறு கொள்கையில் வித்தியாசம் காட்ட மாட்டாங்க. இப்போ அதே கொள்கையை தாவே கெடுத்துருச்சு, திமுக தீய சக்தி. இப்போ அதிமுக என்ன கொள்கை இருக்கு, அதிமுகவும் திமுகவும் தீய சக்தின்னு தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு நடுவில் சில கொள்கைக்காக சில கூட்டணிகள் அவங்க போயிட்டாங்க. அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், அதிமுக இருக்க நிறைய அரசியல்வாதிகளுக்கு, அக்ரெசிவான அரசியல்வாதிகளுக்கு, நமக்கு அடுத்த அரசியல் ஃபியூச்சர் அதிமுகவில் இருக்காது, கொள்கை ரீதியாக ஒன்றும் இல்லை, தாவேகா வேணுமே வீழாது. ஏன்னா எல்லாம் அவங்க கணக்கு. நான் 2-3 பேர்கிட்ட பேசும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, எம்ஜிஆர் எப்படி கவர்ச்சியில் தமிழக அரசியலில் சாகிற வரைக்கும் அசைக்க முடியாமல் இருந்தாரோ அது மாதிரி விஜயும் இருப்பார். அந்த கவர்ச்சியால்,
இதை திமுக காரன் அந்த கவர்ச்சியை நம்ப மாட்டான். ம். ஆனா அதிமுக காரன் நம்புவான். ஏன்னா ஆமா. கவர்ச்சியால வந்தவன் எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் சினிமா கவர்ச்சியால அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும் நம்புறவங்க. அப்ப இனிமே வந்து ஒரு திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா விஜய் மட்டும் தான் இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம திமுக போறத விட விஜய் போயிட்டோம்னா, கொள்கை வழியில நமக்கு அது ஈஸி. அப்படிங்கிறது நெறைய பேர் நம்புறதுனால, சிட்டிங் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஆமா. எப்படி நம்ம எம்எல்ஏ ஆவோம், மினிஸ்டர் ஆயிருவோம். நமக்கு சீனியாரிட்டி இருக்கிறதுனால. அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போறாங்க. ஸோ இது கொள்கை ரீதியான விஷயமா அப்படின்னா, இல்ல கிடையாது. நம்பிக்கை ரீதியான விஷயம். இனிமே ஏன்னா ஏன்னா எல்லா அரசியல்வாதிகள் இல்ல பொதுமக்களுக்குலாம் ரொம்ப கைய கட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அமைதியா இருக்காரு. யாரு போனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. பட் ஒரு லீடர் அப்படி பண்ண முடியாதுல்ல. இல்ல அவர் எஃபோர்ட் என்ன போட்டாருன்னு நமக்கு தெரியாது. அவர் எஃபோர்ட் போட்டாரா? ஒருத்தவங்க வெளிய போறவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு எஃபோர்ட் போட்டாரா? பேசுனாரா? ஏதாவது இன்சென்டிவ் குடுத்தாரா? நமக்கு எதுவும் தெர்ல. ஆனா என்ன நான் பார்க்குறேன்னா, எந்த எம்எல்ஏலாம் போய் நாங்க வந்து கிராஸ் வோட்டிங் பண்ணாங்களோ, ம். அவங்களுக்கெல்லாம் இன்னும் கட்சியில பதவி குடுக்கல. கட்சியில வெளிய எடுத்தவங்கள அடுத்த நாள் காலைல புது புது மாவட்ட செயலர போட்டு விட்டாரு. இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலர் இருந்தவங்கலாம் இப்ப திருப்பி கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. ம். எம்எல்ஏ கிராஸ் வோட்டிங் போட்டுட்டு. இப்ப அவங்களுக்கு பதவி தராம வச்சிருக்காரு. அப்ப அவரு என்னைய பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, எடப்பாடியார் வந்து கட்சி என்னவா இருந்தாலும் என்ட்ட இருக்கணும். அதுல வேற யாருக்கும் ரோல் கிடையாது. நான் இன்சென்டிவ் குடுத்தா, நீ எக்ஸ்ட்ரா எடுத்துருவ. அதனால இருந்தா இரு, போனா போ. எல்லாரும் போன அப்புறம் நான் ஒருத்தன் மட்டும் கட்சி வச்சு நடத்திருவேன். ஸோ 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அவர் வந்து எந்த ஒரு ஒரு கிரிப்பும் குடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறேன். அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, அரசியல் ரீதியா. என்ன இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னா, மொதல்ல இந்த கிராஸ் வோட்டிங் போனவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து திமுகவுடைய கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆமா. அதுக்காக தான் வந்து அதிமுகவோட ஜென்ம எதிரி திமுக. அதனால தான் நாங்க ரிவோல்ட் பண்றோம். நாங்க வெளிய போறோம்னாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? அதிமுகவை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். எடப்பாடியாரே இல்லாட்டாலும் அதிமுக எங்க கட்சி, எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சின்னு ஆசைப்படுறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு தாவேகாக்கு போறாங்க. இப்ப அதிமுகவுக்கு என்ன சாதகமா பண்றாங்க? ஒரு சாதகமும் பண்ணலையே. தாவேகா போனா நீங்க அதிமுகவுக்கு எதிரா தானே போறீங்க. அதிமுக வீக் தானே பண்றீங்க. நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருந்திருக்கணும். பொறுமையா எப்படி நம்ம அதிமுகவுக்கு ஒரு எழுச்சி வரும்? எம்ஜிஆருடைய, ஜெயலலிதாவுடைய மனசாட்சி அழியாது. அப்படின்னா நீங்க அதிமுகல இருங்க. இருந்திருக்கணும். அத போய் எப்படி தாவேக்கால போய் சூடம் பத்த வைக்க முடியும்? பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான டயலாக்லாம் இந்த பார்க்குறேன் நான். மரியாதை அங்க கிடைக்குமா? அப்படிங்கிறதும் பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இல்ல அது கான்ஃபிடென்ட். அது அரசியல்வாதிகளுக்கு இருக்க கான்ஃபிடென்ட் என்னன்னா, எங்க போனாலும் அங்க இருக்கிற மேனேஜ் பண்ணி ஏதாவது மரியாதைய வாங்கிடலாம். என்ன எம்எல்ஏ வாங்கிட்டாங்க, திருப்பி எம்எல்ஏ ஆயிட்டாங்க, மினிஸ்டர் ஆயிட்டா மரியாதை வந்துரும். திமுகல இருந்து யாரும் ஏன் மாட்டேங்கிறாங்க? இல்ல சேர்க்கலையா? இல்ல மாட்டேங்கிறாங்க? அதாவது எனக்கு ஒரு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. இல்ல சேர்க்கலையா மாட்டேங்கிறாங்களான்னா, நான் மாட்டேங்கிறாங்களா, சேர்க்கலன்னு வச்சுக்கிறேன். ம். ம். ஏன்னா மாட்டேங்கிறத தான் நான் அதிகமா பார்க்குறேன். ம். போகலங்கிறது ஒரு நம்பிக்கைய பார்க்குறேன். அதாவது அது இந்த கவர்ச்சி அரசியல்ல அதிகமா இல்லாதது திமுக. ம். நீங்க யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுறாரு ம். அரசியல்ல. ம். 13 வருஷம் அரசியல்ல வனவாசம் கலைஞர் அவர்களுக்கு. ம். எத்தன திமுக காரங்க அதிமுக போயிட்டாங்க. 13 வருஷம் அவங்களால பொறுமையா இருக்க முடிஞ்சது. அவங்கன்னா நான் சொல்றது பெரும்பான்மை கொள்கைவாதிகள சொல்றேன். அங்க இருக்கிற அரசியல்வாதிகள விட்டு. ஏன் சார் முடியல? இப்ப 77ல அவர் ஆட்சி பிடிச்ச பிறகு தான் நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட். இல்ல அது இல்ல. அவங்கலாம் ஒண்ணா இருந்தவங்க. ம். எம்ஜிஆரோடயே இருந்தவங்க அவங்கலாம். ம். சரியா? எம்ஜிஆரோடயே இருந்தவங்க. அந்த ஒரு ஒரு டாப் லெவல்ல ஒரு 8, 9 பேர். அதாவது எம்ஜிஆரே திமுகல இருந்து வந்தவர் தான். திமுகல அவரோட ஒரு டீம் இருந்துச்சுல்ல. அந்த டீம்ல எல்லாரும் இவர் ஜெயிச்ச உடனே திருப்பி ஒரு 5, 6 பேர் வந்துடுறாங்க. ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. ஆனா ஒரு பெரிய மைக்ரேஷன் அத சொல்ல மாட்டேன். இப்ப போகுதுல்ல. ம். இப்ப யாரு இங்க இப்ப அதிமுகல இருந்து போனவங்க யாரெல்லாம் விஜய்ட்ட ஒர்க் பண்ணவங்க? இல்ல நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார். 67 to 69 மினிஸ்ட்ரி, 69லேருந்து 72, 77 மினிஸ்ட்ரியில டிஎம்கேல இருந்தவங்க, பெரும்பாலும் அப்புறம் ஏடிஎம்கே மினிஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. அந்த மினிஸ்ட்ரியில இருந்த யாருமே அப்புறம் திமுக மினிஸ்ட்ரிக்குள்ள நீங்க 89லயோ இல்ல 96லயோ வரவே இல்லையா? அன்பழகன். எனக்கு தெரிஞ்சு அன்பழகன் தாண்டி யாருமே வரலையே. இல்ல எம்ஜிஆரோட இருந்தவங்கல்ல அதுக்கப்புறம் துரைமுருகன்லாம் அப்ப ரொம்ப சாதாரண ஆளு. இப்ப அவரு பெருசா சொல்லலாமே தாண்டி, அவரு 89ல தான் மினிஸ்டர் ஆகுறாரு. இல்ல அதாவது நீங்க எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாடி 89ல கலைஞர் 2 ஆண்டுகள் தான் இருக்காரு. ம். 91ல திருப்பி ஜெயலலிதா அம்மா வந்துடுறாங்க. ஸோ அவருக்கு அந்த பீரியட்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிரா இருந்த ஆரம் வீரப்பன், ம்.
ஜெயலலிதா மட்டும் வந்துடுறாரு. எஸ்டிஎஸ் சோமசுந்தரம் ஜெயலலிதா மட்டும் வந்துடுறாரு. கேகேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் ஜெயலலிதா மட்டும் வந்துடுறாரு. திருப்பி ஒரு நம்பிக்கைன்னு வந்தோம்னா திருப்பி அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தவங்க வர்றது ஒரு கொஞ்சம் ஈஸியான தான். அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் 2 கட்சி தாங்க எப்பயும் டாமினன்ட் பார்ட்டி. மத்த கட்சிகள்லாம் அலையன்ஸ் பார்ட்டி தான். இவங்க கூட்டாட்சின்னு ஏன் சொல்றாங்கன்னா, 2 கட்சிக்கு மேல என்னைக்கு ஏதோ ஒரு கட்சி தான் ஆளுங்கட்சியா வரப்போகுது. அப்ப நம்மலாம் என்னைக்குமே அலையன்ஸ் பார்ட்னரா தான் இருக்கணும். நமக்கு ஒண்ணும் கிடைக்காதுங்கிறது தான் இப்ப விசிகாவோ, கம்யூனிஸ்டோ எல்லாருமே சரி வந்த வரைக்கும் ஒரு மினிஸ்டரையாவது வாங்கிருவோம். 2 மினிஸ்டர் வாங்குவோம். அதுக்கு யார் ஆதரவு குடுக்குறாங்களோ கைய தூக்கிருவோம்னு நினைக்கிறதுக்கு காரணம், என்னைக்குமே அவங்க 2ல ஒரு பார்ட்டியா வர்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்ல. அப்ப இன்னைக்கு இருக்கிற நெறைய அதிமுக அரசியல்வாதிகள்ல இந்த 2 பார்ட்டில யார் இருப்பா அப்படின்னா ஃபியூச்சர்ல, ஒண்ணு தாவேகா, 2வது திமுக. ம். அதிமுக இருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல. அப்ப அதனால நெறைய மாஸ் எக்ஸோடஸ் ஆகுது. எடப்பாடிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயத்த நான் என்ன பார்க்குறேன்னா, அதுக்கு எந்த பதட்டமும் படாம, அவர் நிதானமா, தைரியமா ஹேண்டில் பண்றாரு. எத பத்தி அவர் வருத்தப்படல. அவர் பாட்டுக்கு நீங்க போறனா போங்க. நான் ஆட்சி விவரம் போறனால அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காரு. உண்மையிலேயே அந்த விஷயத்துல பாராட்டியா? காட்டணும். நம்மள பொறுத்த மட்டும் நம்ம டெமோக்ரஸில நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து ஏன் நெறைய பார்ட்டி அலோவ் பண்ணுது? நெறைய எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும் தானே. எக்ஸ்பிரஷன். நான் இது கூட சரி, அதிமுகல இருந்தவங்களுக்கு அந்த ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சினிமேட்டிக்கா தேவை. கிட்டத்தட்ட இன்னைக்கு திமுகல இருக்கிறதுல பெரும்பாலான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அதிமுககாரங்க தானே. சேகர் பாபுவா இருக்கட்டும், கேகேஎஸ்ஆரா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், எல்லாரும் அங்க உள்ளவங்க தானே. ஏன் அவங்களுக்கு அடுத்த லீடரா சினிமாவா பிம்பத்துக்கு பின்னாடி போகணும்னு தோணல? என்னைய பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க எல்லாத்துக்குமே இன்னொரு கட்சியாக திமுக இருக்க போகுது. திமுக என்னைக்கும் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. பெரும்பாலான பொலிட்டீஷியன் கேரியர் பொலிட்டீஷியனா நான் பார்க்குறேன். கேரியர் பொலிட்டீஷியன்னா எப்படின்னா, நான் வந்து பதவியில இருக்கணும், பவர்ல இருக்கணும். அது ஒரு கேரியரா நான் பார்க்கணும். சர்வீஸ்ங்கிறதெல்லாம் எனக்கு மைண்ட்ல இல்ல. ம். பெரும்பாலும் கேரியர். நான் எம்எல்ஏ, எம்பியா இருக்கணும். ஒரு கேரியர்ல யார் இருக்கா? அப்பதான் எனக்கு ஐடென்டி இல்லைன்னா ஐடென்டி ப்ராப்ளம் வந்துருது. நீங்க சும்மாவே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப நல்லக்குன்னு ஒரு கேரியர் பொலிட்டீஷியனா கிடையாது. அவர் பேசினாரு, தோத்தோன்னு தெரிஞ்சே பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் கேரியர் பொலிட்டீஷியன் கிடையாது. இப்போ கேரியர் பொலிட்டீஷியன் யாருன்னா, டக்குன்னு சான்ஸ் கிடைக்கும்போது எம்எல்ஏலேருந்து மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்கலாம் கேரியர் பொலிட்டீஷியன் தான். திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து டக்குன்னு சரி இதுதான் இப்படிதான் அரசியல். இப்படிதான் பண்ணி ஆகணும். இதில் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள போகும்போது நிறைய தர்மசம் கிடைக்கும். அவங்க நிறைய டிஃபெண்ட் பண்ணணும். ம். இந்த ஒரு மினிஸ்டர் அவர் வாங்கினதுனால திருமாவளவன் நிறைய தான் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் தாவேக்கா. இப்போ தாவேக்கா பண்ற எதையும் அவங்க எதிர்த்து பேச முடியாது அவ்வளோ ஈஸியா. இதே கம்யூனிஸ்ட்டுக்கு அந்த கம்பல்ஷன் இல்லை. அவங்க எதிர்த்து பேசலாம். நீ கூட்டணி மீட்டிங்ல கலந்துக்கலாம் அவங்க. ம். தாவேக்கா கூட்டணி அப்ப நான் கூட்டணியில வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு தைரியமா சொல்றாங்க. இதே மினிஸ்டர் விஷயத்தை சொல்ல முடியுமா? இதுதான் இந்த கேரியர் பொலிட்டீஷியனுக்கும் சர்வீஸ் ஓரியன்டட் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அவங்க வந்து கேரியர் ஓரியன்டட் பொலிட்டீஷியன் இருக்கிற திமுகல இருக்கிறவங்களுக்கும் இப்போ அவங்க தலைமை மேல நம்பிக்கை இருக்க வச்சிருக்காங்க. 2 பார்ட்டி இருந்தானும்ல. ம். இந்திய அளவுல காங்கிரஸுக்கே நான் என்னை பொறுத்த மட்டும் நான் எப்படி பார்க்குறேன்னா, பாஜக ஒரு பார்ட்டி இன்னும் 15 வருஷம் நிக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாரும் நம்புறாங்க. ம். 15, 20 இயர்ஸ் பாஜகவை அழிச்சுக்க முடியாது. மோடிஜி இருக்கிற வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் அவர்தான். இந்த நம்பிக்கைகள்லாம் சராசரியா இருக்கு. இப்ப எதுக்கு யார் சார் இருக்கான்னா, காங்கிரஸ் தான் இருக்கணும். வேற ஆப்ஷன் இல்ல. அப்ப அந்த ஒரு நம்பிக்கையில தான் காங்கிரஸ் ஒரு பார்ட்டியாக நேஷனல் பார்ட்டியா இருக்கு இப்ப. இல்லைன்னா காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி கிடையாது. எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க காங்கிரஸ்? யாராவது ஒருத்தர் இருந்தாலும் 2வது பார்ட்டி. அந்த நம்பிக்கையில காங்கிரஸ் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையில திமுக இருக்கு இன்னைக்கு. விஜய் அவர்கள் சொன்னாரு பிரச்சாரத்திலலாம் இனிமே போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்கா தாங்க. இப்ப தாவேக்காக்கும் திமுகவும் ஆயிப்போச்சு. இதான் மாற்றம் எலெக்ஷனுக்கு அப்புறம். திமுக விஸ் தாவேக்கா, நவ் தாவேக்கா விஸ் திமுக. லீடு யாரு? தாவேக்கா. இப்ப திமுக 2வது இடத்துல இருக்கு. அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. அப்ப எதிர்பார்ப்பு இல்லைன்னா டக்கு இருக்கு. ஆனா எடப்பாடி எதை நம்புவாருன்னா, கட்டமைப்பை நம்புவார் நம்புறேன். அந்த கட்சிக்கு எல்லா இடத்துலயும் கிளைகள் இருக்கு. ம். கட்டமைப்பை நம்புவாருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார்.